அனைவருக்கும் வணக்கம். கேலக்ஸி ஐ அப்படின்னு ஒரு இந்தியாவோட ஸ்பேஸ் கம்பெனி, சரிங்களா? அவங்க ஒரு சேட்டலைட் ரீசெண்டாக அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த சேட்டலைட் என்னாச்சு, அவங்க எப்படி இந்த சேட்டலைட்டில் உருவாக்குனாங்க, இப்போ அவங்க அடுத்து எதை நோக்கி போகிறாங்க, இந்தியாவோட ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்லாம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி. ஸோ இது பேர் கேலக்ஸி ஐஸ் டியூவல் சென்சார்ஸ் satellite saw nothing from space. Its biggest discovery was on Earth. So welcome to BizBytes Tamil. இது 5 minute quick short business articles-க்கான நேரம். ஸோ இந்த கேலக்ஸி ஐங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5-year old இந்தியன் ஸ்பேஸ் கம்பெனி, சரிங்களா? இவங்க ரீசெண்டாக ஒரு சேட்டிலைட் விண்ணுக்கு அனுப்புனாங்க மே மாதம். இவங்க ஸ்பேஸ் எக்ஸோட ஏவுகணை பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அனுப்புனாங்க. ஆனால் பில்ட் பண்ணது இங்கே தான், சரிங்களா? ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அனுப்பின சேட்டலைட் பார்த்திங்கன்னா 2-in-1 சேட்டலைட்டுங்கிறாங்க. அதாவது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சரையும் அதே மாதிரி சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார், அதாவது SARங்கிற சென்சாரையும் ஒன்றா கம்பைன் பண்ணி சிங்கிளாக அனுப்புனாங்க. இது ஆல்மோஸ்ட் உலகத்துலேயே இவங்க தான் ஃபஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ அவங்க ஒரு Cloud9 இருந்தாங்க இதை அனுப்பிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதனையை இவங்க பண்ணாங்க இந்த சேட்டலைட் அனுப்புறது மூலமானு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த சேட்டலைட் மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பண்ண முடியும் அவங்களால, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நைட்லேயும் இமேஜ் கேப்சர் பண்ண முடியும், எர்த்தோட இமேஜ் பிளேஸை கேப்சர் பண்ண முடியும், டே டைம்லேயும் பண்ண முடியும், க்ளவுடு இருந்தாலும் பண்ண முடியும், ஆல் வெதர் கண்டிஷன்ஸ்லேயும் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப சுப்பீரியரான ஒரு சேட்டலைட்டு தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபவுண்டர் சுவாஷ் சிங்குங்கிறவர், சரிங்களா? அவர் இந்த சேட்டலைட்டோட இமேஜிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு புக் ஆகிடுச்சு. 2027 ஏப்ரல் வரைக்கும் அது புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவ்வளோ டிமாண்டில் இருந்தது இவர் அனுப்பின சேட்டலைட்டோட வர சர்வீசஸ்லாம் என்பதற்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடுத்து சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா சப்ளை செயின் ஆர் வெண்டர் ரிலேட்டட் சேலஞ்சு தான் மேஜர் இவங்களுக்கு பிரச்சனையாச்சுன்னு இதில் பேசுகிறாங்க. அதாவது ஜூலை 7th இதோட ஃபவுண்டர் நான் சொன்ன சிங் சார் ஒரு ட்வீட் போடுறாரு. அது ஏன் ட்வீட் போடுறாருன்னா, அந்த டைமில் ஆக்சுவலாக அந்த சேட்டலைட் ஃபெயில் ஆகிடுச்சு. ஒரு 4 weeks விண்ணில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அது ஃபெயில் ஆகிடுச்சு அந்த சேட்டலைட், சரிங்களா? ஸோ உடனே அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டோட எண்டில் பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, வாட் திஸ் மிஷன் தாட் அஸ் வி குட் நாட் ஹாவ் லேண்ட் இட் எனிவே எல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ராக்கெட்டை அனுப்பி மட்டும்தான் இதை அவங்களால கற்றுக்க முடியும், வேறு எப்படியும் இதை கற்றுக்கவே முடியாது. ஸோ இந்த ஃபெயிலியரில் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அந்த மாதிரி சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இது ஏன் ஃபெயில் ஆச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக் திங்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு ராக்கெட் அனுப்பும்போது அதில் ரெண்டு விதமான விஷயம் இருக்கும், சரிங்களா? ஒரு ராக்கெட்டோட பிளாட்ஃபார்ம் இருக்கும், சரிங்களா? அதை பஸ்ஸில் சேட்டலைட் பாடின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பேலோடுன்னு சொல்லுவாங்க. பேலோடு தான் ஆக்சுவலாக நமக்கு தேவைப்படுற விஷயம். இந்த பேலோடு தான் எடுத்துகிட்டு போய் நம்ம விண்ணில் வைக்கணும். அதுதான் நம்ம அவ்வளோதான் சிம்பிள். அதில் தான் சென்சார்ஸ் இருக்கும், கேமரா இருக்கும், எவ்ரிதிங் வாட் எவர் இட் இஸ், அது எல்லாமே அந்த பேலோடில் தான் இருக்கும். அந்த பேலோடில் தூக்கிட்டு போகிற பாடி தான் அதை நான் சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம், சேட்டலைட் பஸ், சேட்டலைட் பாடி, அந்த மாதிரி இதோட பேரில் சொல்லுவாங்க, சரிங்களா? இது ரெண்டுமே அவங்க பில்ட் பண்ணணும். ஆனால் இப்போ திருஷ்டியோட முக்கியமான இது என்னது, போய் அந்த பேலோடு தானே முக்கியம், அதுன்னு அங்கே போய் கடைசியில் வேலை பார்க்க போகுது. ஸோ பேலோட இவங்க ரொம்ப முக்கியமான இதாக கன்சிடர் பண்ணி இது ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க, சரிங்களா? ஒயில் இந்த பிளாட்ஃபார்மில் பஸ்ஸில் சேட்டலைட் பாடிங்கிறத அவுட்சோர்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இந்த ஒரு யங் இந்தியன் கம்பெனி வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபவுண்டர்ஸ் இருக்க ஒரு கம்பெனிக்கு அவுட்சோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறைய ஆல்ரெடி எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ்லாம் யூஎஸ் கம்பெனிஸ்க்காக ஆல்ரெடி பண்ணி கொடுத்த கம்பெனி தான், சரிங்களா? அவங்களுக்கு அவுட்சோர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எதுவும் லைபிலிட்டி கவரேஜ்லாம் அந்த கம்பெனிக்கிட்டேயோ இல்லை வெண்டர்ஸ்கிட்டையோ கேட்கல. ஏன்னா இவங்களே ஒரு ஸ்டார்ட் அப் தாங்கிறதுனால அதெல்லாம் இவங்க கேட்கல, சரிங்களா? இப்படி இந்த மாதிரி ஒரு மெத்தடில் இவங்க மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்து போயிட்டாங்க, சரிங்களா? இவங்க சைடில் எதுவும் பிரச்சனை இல்லை, பேலோடெலாம் கரெக்டாக போகுது. ஆனால் இந்த பிளாட்ஃபார்மில் சர்வீஸ் பஸ், சேட்டலைட் பஸ் பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆகிடுச்சு. வேகமாக அவங்களால பண்ண முடியல. நடுவில் இன்டர்மிட்டண்ட்டாக நிறைய வெண்டர் சப்ளை செயின் இஷ்யூஸ்லாம் நிறைய வந்தது, சரிங்களா? ஒரு 3 times இவங்க டிசைன் பண்ணி அது ஃபெயில் ஆகிடுச்சு நடுவில். அப்புறம் 4th time தான் சக்ஸஸ் ஆச்சு. அதுவும் ISROலேருந்து நிறைய அட்வைசர்ஸ்லாம் இவங்க கூட்டிகிட்டு ஆன்போர்டில் கூட்டிகிட்டு அது மூலமாக தான் இவங்க சால்வ் பண்ணி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, சரிங்களா? ஸோ இதில் அவங்க ஆல்மோஸ்ட் ஈச் வெண்டரை அவங்க கொஷின் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஈச் வெண்டர் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல.
அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே போயிருந்தது. இதை முடிக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 ராக்கெட் தானே யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. May 2026 அவங்க புக் பண்ணிட்டாங்க இந்த டேட் இந்த ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாங்க. இப்போ அப்போ அதுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகணும்ல. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக அவங்க இருந்தது, எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இவங்க கடைசியில் ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு இவங்க இன்ஜினியர்ஸே போய் இவங்க வெண்டாரோட கொலாபரேட் பண்ணி அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி முடித்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்க, யூஎஸில் போய் சேர்த்துட்டாங்க. அடுத்து லான்ச் ஆக போது இன்னும் ஒரு வாரம் இருக்குது. நடுவில் இவங்க வந்து இவங்க சைடில் டாக்குமெண்டேஷன்லாம் படித்து பார்க்குறாங்க, எதாவது தப்பு இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எல்லாத்தையும் எண்ட் டு எண்ட் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வந்து ரெஃபரன்ஸ் ஆக்சஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே நான் வந்து டிசைன்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், டர்பைன் டிசைனில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை 3Dயில் டிசைன் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுட்டு அதுலேருந்து ரிலேட்டிவாக மற்ற காம்பனண்ட்ஸ் அசம்பிளி காம்பனண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க டிசைனில் சரிங்களா. இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக பில்ட் பண்ணி சாஃப்ட்வேரில் உள்ளே ஏற்றின ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வந்து வேறு ஏதோ இருக்குது. ஸோ ஒரு தப்பாகிடுச்சு, அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா என்ன பண்ணதில்ல, தப்பன்னு யூஎஸ்க்கு ஓடி போய் அங்கே ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட ஐயோ மாற்றணும் சொல்லி அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு ஃபைன் அமௌண்ட் சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க என்ஜினியர்லாம் உள்ளே போய் ஒரு வாரம் இல்லை 4-5 நாள் முன்னாடி போய் கேபிளெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த சிஸ்டம்லாம் அப்டேட் பண்ணி அப்பா சரி பண்ணியாச்சு. ஸோ இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பெருமிச்சு விட்றாங்க. ஸோ இப்போ இவங்க சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சேட்டலைட்டை மேலே போயிடுச்சு. மேலே போன அப்புறம் என்ன ஆகும்னா சம் இனிஷியல் டம்பிளிங் இருக்கும் சரிங்களா, மேனுவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். பேசிக்காக அங்கே வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல் இருக்குது அதில். ஸோ அது எடுத்த வேகமாக சுற்றும் போது அங்கேருந்து சேட்டலைட் பிளாட்ஃபார்ம்னு ரிலீஸ் ஆன அப்புறம் ரொம்ப வேகமாக சுற்றும். அதெல்லாம் தான் அவங்க டம்பிளிங் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜென்ரலாக எல்லா சேட்டலைட்ஸ்க்கும் இருக்கிறது தான். அவங்களுக்கு சில மேனுவர்ஸ் கண்ட்ரோல்லாம் இருக்கும், அதை வச்சு ஸ்லோவாக அதை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் இதே நகர்த்தணும் பொசிஷன் மாற்றணுன்னா கூட அந்த மாதிரி டம்பிளிங் மூலமாக தான் நகர்த்தி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த சேட்டலைட் ஃபெயில் ஆகிடுச்சு ஒரு 4 வீக்ஸ் கழிச்சு. அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட், ஸ்பேஸ் வெதர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதான் உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் சைக்ளோன் அது இது நிறைய இருக்கும் சரிங்களா. ஸோ அது காலமாக இது ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, அதில் நிறைய சேட்டலைட்ஸ்லாம் அனுப்புகிறோம், எல்லாமே இதெல்லாம் தாண்டி தானே உழைக்குது. இட் வில் பி பில்ட் ஃபார் தட்டில். ஸோ அப்போ அது உழைக்கணும்ல. அங்கே போய் இன்னும் 4 வாரத்தில் எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் வந்து இவங்க செக் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது இவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்டிகிரேட்டட் சிப்ஸ், அதாவது மைக்ரோ சிப்ஸ் சரிங்களா, இதெல்லாம் இயக்கிற அந்த சிப்ஸ் ஏதோ ஒன்று வந்து சேட்டிலைட் கிரேடாக இல்லாமல் ஆட்டோமொபைல் கிரேடில் அந்த இதை வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ சேட்டிலைட் கிரேட்னால் எல்லாத்தையும் தாங்குற மாதிரி இருக்கும். ஆட்டோமொபைல் கிரேட்னால் ஜஸ்ட் ஒரு காரில் வைக்கிறது, அதை எடுத்து யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒரு வெண்டர். எப்படி இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா. எவ்வளோ பெரிய சேட்டலைட்டில் எவ்வளோ கோடி, அதில் ஒரு சிப்பை வந்து அந்த வெண்டார் அந்த ஏன்னா வெண்டார் மேலே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே இல்லை, எல்லாம் சின்ன பார்ட்ஸ், எல்லாமே சின்ன பார்ட்ஸ். என்ன $100 $200 $500 கூட ஆகிற பார்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போது இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரிங்களா. இது கடைசியில் பார்த்திங்கன்னா அது வந்து கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் கிடையாது, இது ஆக்சுவலாக ஒரு பவர் சிஸ்டம் ஃபெயிலியர், சிப் ஃபெயிலியர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்க சொன்ன டைட்டிலும் இப்போது இங்கே பேசுனதும் உங்களுக்கு லேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லெசன் வந்து வேறு எங்கேயுமே கற்றுக்க முடியாது, இவங்க இந்த சேட்டலைட்டில் லான்ச் மட்டும் தான் கற்றுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு லெசன் இது சரிங்களா. ஆனால் இந்த திருஷ்டிங்கிற சேட்டலைட்டை பில்ட் பண்ணுற வேலேயே இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தது சொன்னேன் சரிங்களா. ஸோ அப்போவே ஓரளவு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க கரண்ட்டாக பில்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து இட்ஸ் அ ஹரிசான்டல் ஸ்கேலிங் ஆர் ஹரிசான்டல் பில்ட் அப்படின்வாங்க சரிங்களா. அதாவது இவங்க வந்து ஒரு முக்கியமான பாட்டை மட்டும் பில்ட் பண்ணிவிட்டு மற்ற இண்டிவிஜுவல் பாட்டெல்லாம் வந்து வெண்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு ஹரிசான்டலாக கொடுத்துட்டு ஸோ எல்லோரும் பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பில்ட் பண்ணதெல்லாம் ஒன்றா அசம்பிள் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஹரிசான்டல் வே சரிங்களா. அது வந்து வேலைக்கு ஆகாது, ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வேலைக்கே ஆகாது. ஸோ எல்லாமே இவங்க இன்சோர்ஸாக பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸே பண்ண முடியாதுல்ல குவாலிட்டியில். ஒரு போல்ட்டு நட்டு சின்ன பிரச்சனை ஆச்சுனாக்குலாம் ஃபுல்லாக காலி ஸ்பேஸில், கரெக்டுங்களா. ஸோ இது வந்து இவங்க வர்டிக்கலாக தான் எல்லாமே பண்ணணுங்கிறத இவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க பாதி வழியிலே இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு சரிங்களா. புரிஞ்சிட்டு தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க அடுத்து என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா, சிங்கிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, இப்படி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து பெங்களூரில் வந்து ஏரோஸ்பேஸ் பார்க்கில் ஆரம்பிச்சிட்டார். அப்போவே அந்த டைம்லேயே ஐடியா பண்ணி அவர் ஆரம்பிச்சிட்டார். இப்போ எடுத்துகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட இவரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20
20 வந்து 300 கேஜி சேட்டலைட்ஸ் வந்து ஒரு 1 இயரில் வந்து பில்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி, அதை கெப்பாசிட்டி அதுக்கு வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதை வந்து இவர் ஆரம்பித்து இப்போ அடுத்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ பேசிக்காக அவங்க லெசனை லேர்ன் பண்ணிட்டாங்க, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து இட் ஹஸ் மூவ்ட் ஓவர் ஃப்ரம் எப்படி சொல்கிறது, ஒரு வெண்டார் பேஸ்டோ இல்லை ஒரு அவுட் சோர்சிங் மாடல் அந்த மாதிரிலேருந்து மாறி பார்ட்னரிங்காக மாறிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா ஸ்பேஸ் ரிசர்ச் கம்பெனியும் மாறி தான் ஆகணும். அதுதான் இந்த ஆர்டிக்கிளில் கடைசியில் அவங்க சொல்கிறாங்க. ஈவன் ஒரு ஸ்மால் நட் ஸ்க்ரூ சப்சிஸ்டம் லெவல் வரைக்குமே அவங்க ஃபுல்லாக வர்ட்டிக்கலாக இவங்களே தான் மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து யாரையும் எங்கேயும் இப்போ டிபெண்ட் ஆகியே இருக்க முடியாது. இவங்க எல்லாமே குவாலிட்டியை என்ஷூர் பண்ண முடியும், சக்ஸஸை என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறாங்க. கடைசியில் வந்து ஒரு முடிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, 20 வருஷம் முன்னாடி வந்து ISRO வந்து ஒரு சேட்டலைட்டில் லான்ச் பண்ணிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா GSLV சேட்டலைட். அது வந்து ஒரு வைட்டலான ஒரு கம்யூனிகேஷன் இன்சாட் 4CR அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். சரிங்களா? அது வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஃபியூயல் இன்ஜெக்டர் வந்து ஒரு சின்ன பார்ட் தான் ஃபியூயல் இன்ஜெக்டர். அந்த சின்ன பார்ட் ஃபெயிலியர் ஆனதுனால அது ஃபால்ட்டியாக இருந்திருக்கு. அது ஃபெயிலியர் ஆனதுனால ஃபுல் GSLV மேசிவ் GSLVயே இதாகிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ISROக்கு ஆகும்போது இவங்களுக்கும் ஆகிறதுல ஒன்றும் இது கிடையாது. அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணி போக வேண்டியது தான். ஸோ ஸ்பேஸ் ரிசர்ச்சுங்கிறது ஸ்டில் இன் ஒர்க் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் வந்து முடிக்கிறாங்க. இதுக்கு முடிக்கும் போது கடைசியில் வந்து இந்த ரீசெண்டாக ஒரு சேட்டலைட் வந்து விண்ணில் ஏவினாங்க இந்தியாவில். ஸோ இந்த விக்ரம் 1ங்கிறது அதை பற்றி வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறாங்க. ஸோ thank you all for listening to my podcast. Keep liking, subscribing and sharing my content to your friends. Thank you all.